Hi friends, welcome to Dhara Designers. இப்போ வந்து நம்ம மிரர் ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம். நான் போன வீடியோவில் வந்து ஒரு மிரரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ அதை செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு 4 சிம்பிள் ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் ஒரு 4 சிம்பிளான ஸ்டிச்சஸ் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே ஜரி, பீட்ஸ், ஜர்தோசி, அப்புறம் சுகர் பீட்ஸ் இதை மட்டும் வச்சு எப்படி கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஜரி வச்சு போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா சிம்பிள், ரொம்பவே பேசிக்காக பிகினருக்கெல்லாம் புரிகிற மாதிரி போடுவோம். நம்ம வந்து அடுத்தடுத்த டுட்டோரியலில் வந்து நார்மல் நீடில் சில்க் த்ரெட் வச்சு அந்த மாதிரிலாம் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோஸில் சிம்பிளாக ஒரு 4 ஸ்டிச் மட்டும் பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜரியில் போடலாம். ஜரி பார்த்திங்கன்னா நான் வந்து டயாலஜிங்கிற பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து A1 மம்தா அந்த பிராண்டை விட கொஞ்சம் மெலிசாக இருக்கும். இதுவும் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன்னா. நீடில் வந்து இந்த அயன் நீடில் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இப்போ போட ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துலேருந்து எடுத்துக்கோங்க. நான் எப்பவுமே எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம இதை லாக் பண்ணுற மாதிரி போடணும் மிரரை. குட்டி ஸ்டிச். இது வந்து சின்ன சைஸ் மிரர். ஸோ நம்ம 4 டைம் இந்த மாதிரி போட்டால் போதும். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் போட்டாலும் அழகாக இருக்கும். கொஞ்சம் பெரிய மிரராக இருந்ததுன்னா நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு 5 டைம்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இங்கே இருக்குது ஸ்டிச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி, இந்த ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் இந்த பக்கமாக தள்ளி போட்டுக்கோங்க. இங்கே வரும்போது இந்த ஸ்டிச் இங்கே இருக்குது, அடுத்த ஸ்டிச் இதுக்கு கொஞ்சம் தள்ளி. ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணும்போது இந்த சைட்ஸ் மிரரெல்லாம் நமக்கு பக்காவாக கவர் ஆகிடும். அப்படியே அது அடுத்தடுத்த ஸ்டிச்சாக போடுற மாதிரி இருக்கும். பார்க்கும்போது நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைட்ஸ் ஃபுல்லாக எண்டு ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா நான் 4 டைம் எடுத்திருந்தேன். ஆனால் இந்த மிரரில் நான் வந்து 5 டைம்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் பார்க்க டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ நம்ம இந்த மிரரில் வந்து 5 டைம்ஸ் எடுத்து பார்ப்போம். ஸோ பாருங்கள், நீட்டாக இருக்குது. 4 டைம்ஸ் எடுக்கும்போது நல்லா நெருக்கமாக அழகாக வருது. சின்ன மிரர் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு 4 டைம்ஸே போதும். சப்போஸ் இது மாதிரியும் போடலாம். இது பார்த்திங்கன்னா நான் 5 டைம்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ இதே மாதிரி நான் ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக இந்த மிரரில் வந்து நான் எதுவுமே இல்லை, ஒரு லைன் வந்து பீட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து இங்கேயும் அதுதான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து இதில் 4 டைம் எடுத்தங்காட்டி இதில் ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ இதில் வந்து 5 டைம்ஸ் எடுத்து காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் மாற்றிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, ஒரு லைன் வந்து பீட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மிரரில் வந்து நம்ம 5 டைம்ஸ் எடுத்து பண்ணுவோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு லைட் டிஃப்ரென்ஸ் தான் வரும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மிரரில் ஒரு லைட்டாக ஒரு ஹெக்ஸிகன் ஷேப் மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம 5 டைம்ஸ் எடுத்து பண்ணும்போது எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து சின்ன ஸ்பேஸில் இந்த மாதிரி 5 டைமாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லாக்கு கிட்ட, அதாவது இங்கே போடுற ஸ்டிச் கிட்ட நம்ம இன்னொரு குட்டி ஸ்டிச் போடுவோம் இல்லையா, ஸோ அதை போடாமல் அப்படியே இழுத்தா தான் கரெக்டாக வருது. ஆக்சுவலாக நான் வந்து 2 ஸ்டிச் வச்சு போட்டேன், எனக்கு அது அவ்வளோ நல்லா வரல. ஏன்னா அது ரொம்ப குட்டி ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு அவ்வளோ நல்லா வரல.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போடுறது மட்டும், அதாவது இந்த ஃபஸ்ட் லைன் போடுறோம் இல்லையா, அது மட்டும் நம்ம இந்த இடத்துல 2 ஸ்டிச் போடுவோம். ஒவ்வொரு இடத்துல நம்ம 2 ஸ்டிச் போட்டு எடுத்தோம் இதுக்கு. ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரே ஸ்டிச்சில் இழுத்திங்கன்னா மட்டும்தான் அது வந்து நல்லா மிரருக்குள்ளே போய் லாக் ஆகுது, இல்லாட்டி கீழே போயிடுது. ஸோ நம்ம 2வது போடுறது நம்ம எப்போ போல் 2 போட்டுக்கலாம், 2 ஸ்டிச். அதாவது ஒரு குட்டி லாக் போடுவோம் இல்லையா, ஸோ அது அந்த மாதிரி சேம் மெத்தட் வந்து சேம் தான். இப்போ பாருங்கள், நான் இதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது வந்து 4 டைம்ஸ் எடுத்து பண்ணியிருக்கோம், இது வந்து 5 டைம்ஸ் எடுத்து பண்ணியிருக்கோம். பட் வந்து நம்மளுக்கு சின்ன மிரராக எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 4 டைம்ஸ் எடுத்து பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து அழகாக வருது. நம்ம பெரிய மிரர் அப்படின்னா நம்ம 5 டைம்ஸ் எடுத்து பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வரும். ஸோ அடுத்தது வந்து நம்ம ஜர்தோசி வச்சு பார்ப்போம். இதுக்கு வந்து இந்த மாதிரி நீடில் யூஸ் பண்ணுறேன், பீட் நீடில். த்ரெட்டு பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்விங் த்ரெட் தான். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு ஜர்தோசி எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுட்டு ஃபுல்லாக வச்சு ஜர்தோசி கரெக்டாக எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு ஸ்டிச், எகெயின் ஒரு குட்டி லாக், அதை அப்படியே ரிவர்ஸில் கொண்டு போயிட்டு இந்த ஜர்தோசியோட சென்டர் பாயிண்டில், இது கொஞ்சம் இப்படி தள்ளிக்கோங்க, ஜர்தோசியோட சென்டர் பாயிண்டில் ஒரு ஸ்டிச், எகெயின் ஒரு குட்டி லாக். எகெயின் ஒரு ஜர்தோசி. ஸோ நம்ம இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுகிட்டே வரலாம். கரெக்டாக இப்படி வச்சுட்டு அது கரெக்டாக ஜர்தோசி எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு ஸ்டிச், எகெயின் ஒரு ஸ்டிச், குட்டி லாக், அதை அப்படியே ரிவர்ஸில் கொண்டு போயிட்டு ஜர்தோசி வந்து ஜர்தோசியோட சென்டர் பாயிண்ட் பின்னாடி ஒரு ஸ்டிச், எகெயின் ஒரு குட்டி லாக். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஜர்தோசி கீழே போனாலும் நம்ம பின்னாடி ஒரு ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அப்படி போடும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கரெக்டான ஷேப்புக்கு வந்துடும். பாருங்கள், சேம் மெத்தட், ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே மெத்தட் தான். இதை வச்சு நான் ஃபுல்லாக இந்த மிரர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மிரர் லைட்டாக கொஞ்சம் மேலே வந்துச்சு அப்படின்னாலும் இதை நல்லா இப்படி நல்லா உள்ளே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது நல்லா கீழே போய் செட்டில் ஆகிடும். நம்ம போட்ட ஸ்டிச் வந்து கொஞ்சம் மிரருக்கு மேலே இருக்கிற மாதிரி, அதை அப்படியே கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும், அப்போ தான் அழகாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம பீட்ஸ் வச்சு போடுவோம். சேம் மெத்தட், நம்ம ஜர்தோசி போட்ட மெத்தடே தான், ஆனால் பீட்ஸ் வச்சு போடுவோம். பாருங்கள், நான் இதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் கிளாஸ் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது கிளாஸ் பீட்ஸ் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஒயிட் கலரில் 2 பீட்ஸ் தெரியுதா, அதாவது 2 டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லா உங்களுக்கு பார்த்தா தெரியும். உங்களுக்கு பாருங்கள், இது வந்து 2மே ஒயிட் கலர் தான், ஆனால் இது நல்லா வந்து என்ன சொல்கிறது, நல்லா ஒயிட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஒரு கிளாஸ் மாதிரி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இப்படி பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கலரே போகாது, அப்படியே இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இப்போ வந்து சேம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம பீட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி பேக்கெட்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த நீடில் இப்படி நம்ம லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 6 பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை அப்படியே ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு குட்டி ஸ்டிச் அப்படியே அதை பேக்கில் கொண்டு போயிட்டு இந்த இதுக்கு சென்டரில் ஒரு லாங் ஒரு ஷார்ட். ஸோ எகைன் நம்ம 6 பீட்ஸ் எடுத்துக்கலாம்.
இந்த லாஸ்ட்டு ஸ்டிச் மட்டும் இந்த ஃபஸ்ட்டு போட்டிருப்போம் இல்லையா, அந்த ஸ்டிச்சுக்குள்ளே போகிற மாதிரி முடிக்கணும். ஸோ அது கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பட் இன்சைட் இந்த ஃபஸ்ட் போட்டிருப்போம் இல்லையா, அதுக்கு இன்சைடில் முடிகிற மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஸோ முடிஞ்சது, அழகாக இருக்கும். ஸோ நம்ம இது எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பேசிக்காக ஒரு 4 ஸ்டிச் பார்த்துருக்கோம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் மிரரை வச்சு அடுத்தடுத்த டுட்டோரியல்ஸ் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.